ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். ரிட்டன் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குங்க. ராசிக்கு 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8க்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. பிரச்சனை தீரும், அம்பு வழக்கு பிரச்சனை தீரும். ஆள் நல்லா இருப்பீங்க, தைரிய வீரியக்காரமாக இருப்பீங்க. காரிய தடங்கள்லாம் சரியாயிரும். அரசாங்க வழி, அரசியல்வாதிகள், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். இந்த பங்குனி மாதம் முழுக்க மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன், சனி பகவான், சுக்கிரன் இணைவு. இதில் சனி பகவான் அஸ்தமனம் ஆகிட்டார். அஸ்தமனமாகி சுபவர்க்கு எடுக்கிறார் மார்ச் 21ஆம் தேதி. பரவாயில்ல, ராசிநாதன் அஸ்தமனம் ஆகிறது தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஆள் அசந்து போய் தான் இருப்பீங்க. ஜனனஜாதத்தில் சனி பகவான் சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இருப்பினும் அதை சுக்கிரன் நிவர்த்தி பண்ணுவார், சரியாக நிவர்த்தி பண்ணுவார். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் வேகமாக இருப்பீங்க, சரியாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. கெடுபலம் குறையும், சரியா? அதாவது எப்படின்னா, நீங்கள் உன்னை செய்கிறீங்களோ இல்லையோ எதிர்ப்பு இல்லாமல் இருக்கும், சரியா? நேரில் அதே நல்ல விசேஷம்தான். நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு உதவி இருக்கோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருக்கும், சரியா? நேரில் மற்றவங்க உதவி இருக்கோ இல்லையோ மற்றவங்களோட உபத்திரம் இல்லாமல் இருக்கும். நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுட்டு இருப்பீங்க. எந்த காரியம் செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சரியா? காரியம் அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, சரியா? லட்ச ரூபாயோ கோடி ரூபாயோ அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் சிவனேன்னு போகும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா சூரியன் தான் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சி ஸ்தான பலம் பெறாரு, ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு, சரியா? ஸோ மகர ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நிலவரத்தை பார்க்கும்போது ஓரளவு நல்லா இருக்குது. செவ்வாய் போன பின்னாடி தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது மார்ச் 27க்கு பின்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மார்ச் 27லேருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 27க்கு இன்னும் நாள் இருக்குது, இன்னும் ஒரு 15 நாள், இன்னும் ஒரு 12 நாள் இருக்குது. அந்த 12 நாளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஓரளவு நல்லாயிருக்கும். அப்படியே செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போனாலுமே 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம். என்ன 3ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்குது என்ன தகப்பன் உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும், சரியா? நேரடியாக 9ஆம் இடம் சம்மந்தப்படும். நேரடியாக 9ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால தகப்பன் விஷயத்தில், பங்காளி விஷயத்தில், பங்குதாரர் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ரைட்டு, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, இதுதான் வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இப்போ 3ஆம் வீட்டில் சனி, சூரியன், சுக்கிரன் இந்த இணைவு நல்லா இருக்கும். ஆள் தைரியமாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரியக்கனவுலும் இருக்கும். முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. எதுலேயும் ஒரு முனப்பாக இருப்பீங்க, நினச்சதை முடிப்பீங்க, சரியா? இன்றைக்கி காலையில் வித்தியாசம் தெரியும். மகர ராசிக்கு இன்றைக்கி சண்டே தான், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். காலையில் சில பேர் சில காரியத்தெல்லாம் முடிச்சிருப்பாங்க, நல்ல விதமாக இருந்திருக்கும், சரியா? அப்படி ராம சார் இன்னைக்கு காலையில் சில காரியங்கள் எனக்கு சாதகமாக நடந்தது, சக்ஸஸாக நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இருப்பினும் அலைச்சல் இருக்கும், சரியா? அலைச்சல் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளை கொஞ்சம் இது இருக்க தான் செய்யும், இழுபறி இருக்கும். உங்கள் பக்கம் அந்த காரியம் முடியும், உடனே முடியாது. கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு இருந்தால் தான் முடியும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். சூரியன் சனி சேர்க்கை, அப்பா மகன் ஒருவேளை கருத்து வேறுபாடு வரும், சரியா? அது 9ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால அப்பா மகன் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும். அதில் சனி பவன் அஸ்தமானமாக இருக்கிறதுனால அப்பாவோட கை ஓங்கும். உங்கள் அப்பா உங்களை டாமினேட் பண்ணுவார். அவர் பேச்சை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், சரியா? உங்களை ரொம்ப கார்னர் படுத்துவார், உங்களை ரொம்ப கட்டணேட்டாக வச்சுக்கிடுவார். அப்பா பேச்சை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதுபோல் நீங்கள் தகப்பனாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகனை அடைக்காளுவீங்க. நான் பேச்சை நீ கேட்க தாண்டா ஆகணும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், சரியா? என் வார்த்தைக்கு நீங்கள் மீறக்கூடாது, நான் போட்டால் கூட தாண்டக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் பேசிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த பங்குனி மாதம் முழுக்க நடக்கும். மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் நடக்கும், சரியா? தாப்பன் விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் சூரியன் சுக்கிரன் அங்கே இருக்கிறார். 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். மார்ச் 27 வரைக்கும் இருக்கிறதுனால ஓரளவு கலவி பலனாக தான் இருக்கும். சண்டை வரும், பிரச்சனை வரும், ஆனால் நியூட்ரலாக போயிடும், சரியா? இந்த பொய் கோபம், சும்மா ஜாடையாக பேசுகிறது அப்படின்னு போயிடும். வழியாக பெருசாக இருக்காது, ஒரு உருட்டல் மிரட்டலோடு போயிடும். சுக்கிரன் இருக்கிறதுனால ஓரளவு நீங்கள் இயல்பாக இருப்பீங்க, சரியா? நேர்களே கொஞ்சம் ஓரளவு இயல்பாக போகும். வியாபார ஆர்வம் இருக்கும், சரியா? இருப்பினும் சகோதர வழியில் சில ஒற்றுமை குறைவாகும். உங்களுக்கும் உங்கள் சகோதரர், அண்ணனா அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ, சகோதர உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகணும், சரியா? குறிப்பாக இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். இளைய சகோதர விஷயத்துலையும் இந்த தங்கச்சின்னு சொல்கிற விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். தங்கச்சி உங்கள் பேச்சை கேட்காது, உங்கள் பேச்சை கேட்காது. தங்கச்சியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அது சௌகரியத்தில் தான் இருக்கும், சரியா? அண்ணனா இருக்கிறவங்க மகர ராசி நேயர்களுக்கு தங்கச்சியால் சில பிரச்சனைகள், தங்கச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது, தங்கச்சி விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கிறது, இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுபோல் எந்த ஒரு முயற்சியுமே அதீத முயற்சி எடுக்கணும். எக்ஸ்ட்ரீம் எஃபெக்ட் போட்டால் தான் அது கரெக்டாக உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். ஆரம்ப காலத்தில் வெற்றி நிற்காது. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு செய்யணும். ஆரம்பிச்சுட்டு என்னடா ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கடைசி வரைக்கும் போகணும், சரியா? ஓப்பனிங் நல்லா இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணால் தான் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆனால் வெற்றியாக முடியும், சரியா? வெற்றி இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
இந்த வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு கேம்ப் இருக்கும், டிபுடேஷன் இருக்கும், எங்கேனாச்சும் தூரதேசத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். தூரதேசம்னு வெளிநாட்டிலாம் போக முடியாது, வெளி ஊர் வெளி மாவட்டம் இங்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். சரியா, ட்ராவல் இருக்க தான் செய்யும், அதை நீங்கள் அனுசரித்து தான் ஆகணும். ட்ராவல் வந்து ஓரளவு இணக்கமாக தான் இருக்கும். சரியா, ஓரளவு சந்தோஷமான மனநிலை தான் போயிட்டு வருவீங்க. அதீத முயற்சி அதீத வெற்றியை கொடுக்கும். சரி, எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். தைரியம் நல்லா இருக்கும், துணிச்சலாக இருப்பீங்க. ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் கடைசியில் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உறவு முறையில் குடும்பத்தில் அப்பா மகன் அண்ணன் தம்பி உறவில் கவனமாக இருந்துக்குவாங்க. மற்றபடி இந்த காலகட்டம் வந்து தொழில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். என்டர்டெயின்மெண்ட் இதில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். இசை நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் இதில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக நல்லாயிருக்கும், அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரியா, வியாபாரத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும். சரியா நேர்களே, என்ன ஒரு வரியில் சொல்லிட்டு வீடியோ முடிக்கலாம். தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றி, இது மூணும் கூட இருக்கும். தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றி, இது மூணும் கூட இருக்கும். அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சூரியன் சனி செவ்வாய் சங்களுக்குள்ளே 6, 8, 12 மறையக்கூடாது. சரியா, இப்போ ராசிக்கு வச்சு சொன்னாலுமே ராசியில் சந்திரன் இருப்பாது, அவருக்கு வந்து அடுத்து வருகின்ற சூரியன் சனி சுக்கிரன் இவங்க வந்து தங்களுக்குள்ளே மறையாமல் கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுப்பாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ஒரு ஆத்மகாரகன். சரியா, அவர் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நல்லாயிருக்கும். சரி, முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். புதுசாக யோசிப்பீங்க, கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை வைராக்கியம் இருக்கும், வீர நடை வெற்றி நடை ராஜ நடை போடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, பணப்பழக்கம் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் வந்து உஷ்ணமான பேச்சு பேசக்கூடாது, சில வார்த்தைகளை விடக்கூடாது, பொறுமையாக இருங்க, உஷ்ணமான பேச்சை தவிர்த்துருங்க. அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், அரசு வழியில் வேலை பார்க்குறவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல வருமானம் இருக்கும், சகோதர வழியில் நல்ல இணக்கம் இருக்கும். இருந்தாலும் உடம்பிறந்த தம்பி தங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. தாய் விஷயத்தில் செலவுகள் இருக்கும். சரியா, தாய் விஷயத்தில் செலவு இருக்கும். தாய்க்கு உடம்பு முடியாமல் போகலாம். குறிப்பாக தாய்க்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிணி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தலைவலி, இது மாதிரி தாய்க்கு உத்து சம்மந்தப்பட்ட பிணி, அதுபோல் தாய்க்கு வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட பிணி இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தாய் விஷயத்தில் கவனம் பாருங்கள். வயதான தாயாக இருந்தாருன்னா அவர் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாப்பனாக இருப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. பிள்ளைகளில் வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுடைய நடவடிக்கை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாராட்டாக இருக்கும். நம்ம அப்பா வந்து நமக்கு வந்து ஒரு மாடலாக இருக்கிறாரு அப்படின்னு உங்கள் குழந்தைகள்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி உத்தியோகம் பண்ணுற இடத்துல வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க. உத்தியோகம் நல்லா இருக்குங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகங்க, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷனர் செய்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, மக்கள் அடிப்படை வசதி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அந்த உத்தியோகம் இருக்கிறவங்க, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அந்த உத்தியோகத்தில் வந்து நல்ல இன்வால்மெண்ட் பண்ணுவீங்க. கணவன் மணி உறவில் ஒரு ஆளுமை அதிகாரம் இருக்கும். சரியா, ஒரு ராயல்ட்டியாக இருப்பீங்க. உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு மிடுக்காக இருப்பீங்க, ஒரு அதிகார துணையில் இருப்பீங்க. இதில் யார் கை ஓங்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் மனைவி நல்ல வேலை பார்த்து நல்ல ஹானஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மனைவி பேச்சை கெட்டு தான் ஆகணும். இல்லைனா உங்கள் புருஷன் கணவன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா கணவன் பேச்சை கெட்டு தான் ஆகணும். ஸோ லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் யார் வந்து வளர்த்துருக்காங்களோ அவங்க பேச்சை கெட்டு தான் ஆகணும். அனுசரித்து போங்க. இந்த பங்குனி மாதம் முழுக்க அனுசரித்து போனீங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது, கான்ட்ரவர்ஷன் வராது, ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். அதே போது அரசாங்க தொடர்புகள், அரசாங்க இணக்கங்கள், சரியா, அரசு தொடர்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் இணக்கமாக போங்க. அரசு அதிகாரிகள்கிட்ட இணக்கமாக போனீங்கன்னா நல்ல காரியத்தை சம்பாதிக்கலாம், கச்சிதமாக இருக்கும். சரியா நேர்களே, இன்னும் அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து அரசியல்வாதிகளை காட்டிலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருவாங்க, இன்றைக்கி சாயந்தரம் அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கம் வந்து இயங்காது, அரசியல்வாதிகள் இயங்க மாட்டாங்க, அரசாங்கம் தான் இயங்கும். சரியா, ஸோ அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் நல்லாயிருக்கும். இந்த பங்குனி மாதம் முழுக்க மார்ச் 15 ஏப்ரல் 14 வரைக்கும். நான் ஒரு ஜோதிடர் இருந்தாலுமே நடைமுறையாக சொல்லுவேன். நடைமுறை தான் ரொம்ப முக்கியம். ஜோசியம்ங்கிறது ஒரு கற்பனை கோட்டையாக அல்ல. நிறைய பேர் வந்து ஜோசியம், இந்த ஆன்மீகம் எல்லாத்தையுமே ஒரு கற்பனை கோட்டையிலே வச்சுருக்கிறாங்க. அவர் அப்படி செஞ்சிடும், அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லுவாங்களே சாமி கண்ணை குத்திரும், வேப்ப மரத்தில் பேய் தொங்குது, இதெல்லாம் வந்து சும்மா. என்றைக்குமே வந்து ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் நடைமுறையாக சாத்தியப்படுத்தி பார்க்கணும். எல்லாமே நடைமுறைக்கு ஒத்து வரணும், அதுதான் சாத்தியப்படும். நடைமுறைக்கு ஒத்து வராது எதுவுமே சாத்தியப்படாது. எந்த சாஸ்திர சம்பிரதாயம் எதுவாக இருந்தாலுமே நடைமுறைக்கு அது வந்து சாத்தியப்பட வேண்டும். ஓகே நேர்களே, அடுத்து வந்து வேறு என்ன சார் அப்படின்னா, இணக்கத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு எதுவும் திடீர்னு பிரச்சனை வரலாம். சரியா, நண்பர்கள் விஷயத்தில் சில பிரச்சனை வரலாம். கூட்டாளி, ஷேர், பங்குதாரர் விஷயத்தில் சில பிரச்சனை வரலாம். அதில் பண முதலீடு போடும்போது பார்த்துருங்க.
சரியா? அதனால் ஷேரிங்கில் கவனமாக இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பார்ட்னர் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா வழியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சரியா? தாப்பன் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சிவபெருமானோட வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, சரியா? திங்கக்கிழமை சோமவாரம் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவசக்தியை கும்பிட்டு சனி பகவானுக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தொழில் நல்லாயிருக்கும். குறிப்பாக தொழிலில் ஒர்க்கிங் பார்ட்னர் போட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒர்க்கிங் பார்ட்னர் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் முதலாளியாக இருந்தாலுமே அதில் பார்ட்னராக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, நல்லபடியாக இருக்கும், சரியா? நல்லா இருக்கும். குறிப்பாக அந்த ஜவுளி கடை, நகை கடை, பாத்திர கடை, ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கலை சம்மந்தப்பட்டது, வாசனை திரையங்கள் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா? சுவி ஸ்டாலு, இவங்களெல்லாம் நல்லா எந்த அளவுக்கு மனைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபம் இருக்கும். அடுத்து லாபம் வேணும்ல, தொழில் பண்ணாலும் லாபம் நல்லா இருக்கும். லாபத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. லாபம் வந்து அதிர்ஷ்டமாக மாறும். பருத்தி வந்து புடவையாக காய்க்கிற மாதிரி நல்லா இருக்கும் உங்களுக்கு, சரியா? நிறைய லாபம் வந்து அதிர்ஷ்டமாக மாறும். நல்லா இது பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நல்லா மெனக்கிடுறீங்களோ, எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். ஏன்னா எஃபெக்ட் போடுறதுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக் இருப்பீங்க, பூஸ்ட்டாக இருப்பீங்க, சரியா? அப்போ முயற்சியை வந்து நம்ம சக்தியை வந்து நல்ல விலையில் செலவுப்படுத்தினீங்கன்னா அதை வந்து லாபமாக அறுவடை பண்ணலாம். ஸோ அதான் சொன்னேன், பருத்தி வந்து புடவையாக காய்க்கிற மாதிரி நல்லாயிருக்கும். லாபம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சிறப்பாகவும் இருக்கும், சரியா நேயர்களே? நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். லாபத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, சிவில் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்துடன் லாபம் இருக்கும், சரியா? நல்லா லக்கும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விரயம் கொஞ்சம் இருக்க தான் இருக்கும், சரியா? வண்டி வாகனம் இதில் கொஞ்சம் விரயம் இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விரயம் இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, ஆட்டோ டிரைவர், கண்டக்டர், டிரைவர், கிளீனர், மெக்கானிக்கல், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், ஷார்ட்டேஜ் இருக்கும், சரியா? தட்டுப்பாடு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி நல்லாயிருக்கும், சரியா நேயர்களே? ஓரளவு சனி, சூரியன், சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகைக்கு நல்ல பலன்கள் தான். ஏன்னா சனி பகவான் அஸ்தமனம் ஆகிட்டார். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1, 2 குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. தேவை அறிஞ்சு செலவு பண்ணுங்கள். பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தயால சிந்தனை இருக்கும். ஈகை, இறக்கம், கருணை, காரணம் கூடி இருக்கும். துணிவே துணைன்னு சொல்கிற மாதிரி இருப்பீங்க. சில பேருக்கு முரட்டு சுபாவம் இருக்கும், அது மூர்க்கனாக இருப்பீங்க. முரட்டுத்தனங்கிறது வேறு, மூர்க்கத்தனங்கிறது வேறு. ஸோ மூர்க்கத்தனம் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, சரியா? நல்லவங்க தீயவங்க 2 பழக்க வழக்கம் இருக்கும். நல்லது கெட்டதை பார்த்து பழகுங்க. 2மே இருக்கும், இனிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும். நல்லதுன்னா இனிப்பு, காரம்னா கெட்டது. ஸோ 2யும் பார்த்து பழகுங்க. தனி மனித வாழ்க்கைக்கு 2 தேவை தான். இருந்தாலும் நல்லதை அதிகமாக படுத்திக்கணும், கெட்டதை குறைச்சிக்கணும். கையில் காசு பணம் இருக்கும், பொருளாதார வசதி இருக்கும், சரியா? உத்தியோகம் பண்ணுற இடத்துல அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிஞ்சு போவீங்க. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய குணம் அறிஞ்சு செய்வீங்க. அதனால் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும், அவங்களுடைய ஆதரவு இருக்கும். போட்டி பந்தய ஈடுபாடில் முழு வெற்றி இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க, வேறு எதனாச்சும் ஒரு இதில் நீங்கள் ஈடுபாடு பண்ணுறீங்க, போட்டி பந்தயம், ரேஸ், இதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஈடுபாடு காரியத்தில் நல்ல லாபம் இருக்கும். நான் தினசரி ஒரு வீடியோ போடுறேன், ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள்லாம் போடுறேன். அதை பார்த்தா தெரியும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்குமே பலன்கள் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். தினமும் 4 மணிக்கு அந்த வீடியோ வந்துடும், சரியா? லக்கி நம்பர் அண்ட் லக்கி டேஸ் அப்படின்னு வந்துடும். இன்று எந்த நட்சத்திரத்துக்கு லக்கி லாபம்னு வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுபோக உங்களை எதிர்க்க முடியாது. உங்களை எதிர்க்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு சைன் பண்ண முடியாது. எதிர்ப்புகளை நிர்மூலம் பண்ணிடுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ எதிர்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், நல்லா இருக்கும், சரியா? தெளிந்த நீரோடமாக உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். காரியம், தொழில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கும், சரியா? உங்களால் அவங்க வந்து முன்னேற்றம் அடைவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சுய சம்பாத்தியம் நல்லபடியாக இருக்கும். கட்டிடம் கான்ட்ராக்ட் கமிஷன் இந்த மாதிரி வேலையில் இருக்க நல்லாயிருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர் கமிஷன் எடுத்து செய்கிறவங்க, காய்கறி கடை கமிஷன், பழக்கடை கமிஷன், இப்படி கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லபடியாக வேலை வைப்பீங்க. ஹார்ட் ஒர்க் எஃபெக்ட் போடுவீங்க. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ தலைப்பு எப்படி போடலாம் உங்களுக்கு, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. நான் கண்டென்ட் எவ்வளோ நாளும் பேசுவேன், மகர ராசி விடிய உட்காந்து பேசுவேன். அந்த தலைப்பு போடுறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, வெற்றி வாகை சூட போகிறீங்க. வெற்றி மாலை உங்கள் தோளில் விழப்போகுது, சரி? அப்படியே போடுவோம். வெற்றி மாலை உங்கள் தோளில் விழப்போகுது, உங்கள் கழுத்தில் விழப்போகுது. வெற்றி மாலை சூட போகிறீர்கள், வெற்றி வாகை சூட போகிறீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 3ஆம் இடம் தான் வெற்றி, உபசேன சாணம், தைரிய சாணம். அங்கே கிரகங்கள் நச்சுன்னு உட்காந்துருக்கனால வெற்றி மாலை நிச்சயம் உங்கள் கழுத்தில் விழப்போகுது. வெற்றி மாலை நிச்சயம் உங்கள் கழுத்தில் விழுவும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், வெற்றி மாலைன்னு சொல்லிட்டு இல்லை, யோகா நாட்கள் இருக்கா சார்னா அதுவும் இருக்குது, அதையும் வருஷப்படுத்துகிறேன். இந்த நாட்களில் கண்டிப்பாக கொடியில் கிடைக்கும். ஸோ வெற்றி மாலையும் விழுவும். உங்களுக்கு வந்து பணப்பழக்கமும் நல்லாயிருக்கும். பணப்பழக்கம் பல விதத்தில் வரும். என்னைக்கு சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். உத்திராட நட்சத்திரத்துக்கு வருகிற மார்ச் 15, மார்ச் 24 2 நாளும் யோகா நாளாக பார்க்கப்படுகிறது.
சரியா மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும். கடன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 25, 24 உங்களுக்கு வந்து பணம் பல வகையில் வர நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர் 2ஆம் நம்பர், லக்கி நம்பர். அது 2 நாளைக்கு மட்டும், உத்திராட நட்சத்திரத்துக்கு 2 நாளைக்கு, மார்ச் 15, மார்ச் 24, லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அடுத்து திருவோணத்துக்கு வந்து பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ், மார்ச் 16, மார்ச் 25 நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி லக்கி நம்பர் 9ஆம் நம்பர், கூட்டுத்தொகை 9ன்னு வரணும். அன்றைக்கி முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ், மார்ச் 17, மார்ச் 26, மார்ச் 17, மார்ச் 26 அன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். அன்றைக்கி உங்களுக்கு லக்கி நம்பர் 4ஆம் நம்பர், கூட்டுத்தொகை வந்து 4. ஓகே நேர்களே, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இணைப்பு செய்தியாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பலன் மட்டும் சொன்னால் மட்டும் போதாது, சில அதிர்ஷ்டத்தையும் சொல்லணும்ல. அதனால் அடுத்து வருகின்ற நாட்களில் இந்த நாட்கள்லாம் வந்து உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு பணம் கிடைத்தே ஆகும். ஏதோ ஒரு வழியில் பணம் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. பணம் கிடைக்கிறதோ இல்லையோ சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அன்றைக்கி ஒரு பூரிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்துக்கு காலையிலேயே ஒரு சந்தோஷம் நடந்திருக்கும். சரியா? அது நடந்தவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த வீடியோ சாயந்தரம் வரும். ஆமாம் சார், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், ஏதோ பிரச்சனையெல்லாம் போச்சு, பணம் வந்ததோ இல்லையோ, வீட்டில் சந்தோஷமாக இருந்தேன், மனைவி கூட சந்தோஷமாக இருந்தேன், பிள்ளைகள் நல்லா இருந்தது, ஏதோ எங்களோட கரஸ்பாண்டிங் நல்லா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க போடுங்க. அதாவது சந்தோஷங்கிறது பணம் வர்றது தான் சந்தோஷம் கிடையாது. மற்றவையில் நிறைய சந்தோஷம் இருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது சந்தோஷம் தான். சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுது, அதுவும் சந்தோஷம் தான். ஆனால் இதமாக இருக்குது சந்தோஷம் தான். வீட்டில் டிவியில் ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியாக மதியம் தூங்குறது நல்ல ஒரு சந்தோஷம் தான். ஸோ சந்தோஷங்கிறது வந்து நம்ம மனசு சம்மந்தப்பட்டது. அப்படி பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து ஏதோ மனம் சந்தோஷப்படியே சில காரியங்கள் நடந்திருக்கும். திருவோணத்துக்கும் அடுத்த வருகிற நாட்களில் நடக்கும், அவிட்டத்துக்கும் அடுத்த வருகிற நாட்களில் நடக்கும். அதை தான் நான் வந்து வருஷப்படுத்திருக்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி தேதிக்கு நல்லா நடக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு மகர ராசிக்கு வந்து அடுத்த புதன் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அடுத்து வருகின்ற நாட்களில் இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு. அடுத்து வருகின்ற நாட்களில் வந்து வக்கர நிவர்த்தி அடைவார். 2ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகி ராகுவோட சேர்ந்து குரு பார்வை வருது, நல்ல விதமாக இருக்கும். ராசிக்கு 6, 9 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லாயிருக்கும். உத்தியோகம், பேரு புகழ், அந்தஸ்து நல்லாயிருக்கும். நான் புதன் வக்கர நிவர்த்திக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் நான். சரியா? ஏன்னா புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் மகர ராசிக்கு. அதில் மகர ராசியில் சில லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனிபகனுக்கு வர நண்பர். சரியா? அடுத்து வந்து அவர் சனிபகன் கூட தான் போய் சேர்றாரு. ஏப்ரல் 9ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அவர் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ மகர ராசிக்கு இந்த பங்குனி, சித்திரை அடுத்து வருகின்ற 2 மாதங்கள் நல்லா தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் நெருடல் இருக்கும். சரியா? சில பாதைகளை, சில முள்ளுகள், கல்லுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரயாணம் நல்லாயிருக்கும். தடைகளை கடந்து வீரநடை வெற்றி நடை போடுவீங்க. சரியா? ஸ்ட்ரகிள் தான், தடகளை ஓட்டம் தான். கொஞ்சம் தடைகளை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நல்ல நிலைமையில் போவீங்க. சூரியன் ஆகாதகரமாக இருந்தாலும் ஆரோகண கதியில் போகிறாரு. அவரோட உச்ச விட்டு நோக்கி போகிறாரு. அடுத்து செவ்வாய் அவரோட மூலத்துருவானை விட்டு நோக்கி போகிறாரு. புதன் நீசபங்க அடைகிறாரு. சரியா? சனி பகவான் வந்து ராசிநாதன் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கனால பரவாயில்ல, மார்ச் 21ஆம் தேதி சுப ஒர்க் எடுக்கிறாரு. ஸோ இந்த 4 கிரகங்களுமே ஓரளவு நேரடியாக பலன்களை கொடுக்கலோ மறைமுகமாக பலனை கொடுக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் வரும். நம்பிக்கையுடன் இருங்க. இப்போதைக்கு வந்து சிவன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை கும்பிடுங்க, சிவசக்தியை கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஏன்னா சூரியன் சனி 3ஆம் இடத்துல இணைவு வந்து கொஞ்சம் சிவசக்தி வழிபாடு. ஏன்னா 9ஆம் இடம் பார்க்குறாங்க, பித்ரு ஸ்தானத்தை பார்க்குறாங்க. பித்ருனாலே யார்? சிவன் தானே. சிவனை தானே அப்பா சொல்கிறோம். இன்றைக்கி பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கிற எல்லா உயிருக்குமே வந்து தகப்பன் வந்து சிவன் தான், தாய் வந்து சக்தி. ஸோ நம்ம அனைவருக்குமே தாய் தந்தை வந்து சிவசக்தி தான். அதனால் அந்த சிவசக்தியை வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் போயிடுவார். சரியா? சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து திருவோணத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி திருவோணம். ஆமாம், நாளைக்கும் அவிட்டம் தான் இருப்பார். ஸோ சந்திரன் இன்றைக்கி ராசியில் தான் இருக்கிறாரு. கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க, பரவாயில்ல. சரியா போயிடும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். இந்த சந்தேகம் பார்த்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்து தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன் நான். ராகு திசை, குரு திசை, சனி மகா திசைக்கு வீடியோ போடுறேன். நிறைய கண்டென்ட் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய ஜோதிட தகவலாம் இருக்குது, சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு போர் அடிக்கும். நிறைய பேர் ஜோசியம் சொல்லி கொடுக்குறாருன்னு வந்துடுவீங்க. அதனால தான் நான் கொஞ்சம் கமர்ஷியலாக பேசுகிறது. இந்த கோச்சார பலன்களையும் சில தகவலையும் சொல்லுவேன், நான் ஜோதிட தகவலும் சொல்லுவேன். அதை நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. ஓகே நேர்களே, தொடர்ந்து பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் அதையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டு போகிறேன். சில பேர் கடன் பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடனை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் பேரை வந்து ஒரு பேப்பர் எழுதிருங்க. உங்கள் பேர் ரவிக்குமார்னு எழுதிட்டு வசம்பு வச்சுட்டு அந்த கடன் தொகை எழுதுருங்க. 2 லட்சம் கடனா, அந்த 2 லட்சம்னு அந்த வெள்ளை பேப்பர் எழுதி அதை வசம்பு வச்சு பொட்டணமும் மடித்து வச்சுருங்க. இதை எப்போ செய்யணும்னா, சனிக்கிழமை இரவு 8 to 9 செஞ்சுருங்க. 1 வாரம் வச்சுருங்க. அதை தூரமாக ஒரு இடத்துல வச்சுருங்க. செல்ஃப்லேயோ பீரோலையோ வச்சுருங்க.
மறுவாரம் சனிக்கிழமை அதை பூஜை ரூமில் வச்சு கும்பிட்டுட்டு அதை வந்து கிளியாஞ்சட்டி இருக்குல்ல அகல் விளக்கில் வச்சு பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்திருங்க. வீட்டுக்கு முன்னாடி அதை கொளுத்தி அப்புறப்படுத்திருங்க. சரியா? அது எரிஞ்சு முடிஞ்ச பின்னாடி அந்த கங்கை எடுத்து ஒரு ஓரமாக கால் மீதி பாத இடத்துல போட்டுருங்க. ஒரு வாரம் வச்சு இதை பரிகாரத்தை பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனை தீரும். சரியா? கடன் பிரச்சனை தீர்ந்ததுன்னா உங்களுக்கு சகலமும் சார்ட் அவுட் ஆகும். சரியா? கடன் தீர்றதுக்கு இது ஒரு வழி. இது மாதிரி நிறையா இருக்குது. சரியா? செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கடனை திருப்பி கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை காக்காக்கு வந்து வாழைப்பழம் வைக்கலாம். செவ்வாய் சனிக்கிழமை வர பிரதோஷத்து அன்னைக்கு 4 to 6 கடனை திருப்பி கொடுக்கலாம். அந்த செவ்வாய் சனி தோஷம் வரை நாளுக்கு சிவனுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து தீரலாம். ஓகே நேயர்களே, ஒவ்வொரு வீடியோவிலும் பலன்கள், அமைப்புகள், சில பரிகாரங்கள் சொல்லுவேன். எல்லாம் கலந்து தான் சொல்லுவேன். உங்களுக்கு எதை தேவை அதை மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேகாரிக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.